பிட்காயினின் விலை $1,00,000 தாண்டியது. அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பிட்காயினின் விலை $1,00,000 இருக்கும் நிலையில் இந்திய மதிப்பில் சுமார் 85 லட்சம் ஆகும். இது மிகவும் அதிகம். ஒரு வருடத்தில் சுமார் 140% அதிகரித்துள்ளது. பிட்காயின் விலை உயர 3 காரணிகளை கூறுகிறார் பங்குச்சந்தை நிபுணரான விக்ரம் சுப்புராஜ். ETF. இந்த ETF எனப்படும் ப்ராடக்ட் அமெரிக்காவில் பிட்காயினுக்கு ஜனவரி ரிலீஸ் பண்ணாங்க. இதனால $61 பில்லியன் பிட்காயினுக்குள்ள எக்ஸ்ட்ராவாக உள்ள வந்துச்சு கடந்த ஒரு வருஷத்தில். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த விஷயம்தான் பிட்காயினை கடந்த ஒரு மாதத்துலேயே கிட்டத்தட்ட 20-25% growth கொடுத்துருக்கு. அது என்னன்னா, அமெரிக்க பிரசிடெண்ட்டாக டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ஷனை ஜெயிச்சது. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுதான் முதல் தடவை ஒரு அமெரிக்க பிரசிடெண்ட் பிட்காயின் மற்றும் இதர கிரிப்டோ கரன்சிக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் இந்த ஈகோ சிஸ்டமை கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமெரிக்காவில் கவர்மெண்ட் சைடில் இருந்தும் மற்ற கவர்மெண்ட் ஏஜென்சி சைடில் இருந்தும் இதுக்கு பல விதமான இக்கட்டுகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இப்போ ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கை வந்ததால் பிட்காயினோட விலை கிடுகிடுன்னு கடந்த ஒரு மாதத்திலேயே 70,000 இருந்து $20,000 இருந்துட்டு $100,000, அதாவது $1,00,000 தொட்டிருக்கு. பிட்காயின் விலை உயர்வு அமெரிக்காவில் மட்டுமல்ல, சர்வதேச அளவிலும் தாக்கங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக முதலீட்டு சந்தை உத்திகள் மாறும் என்று கணிக்கிறார்கள் இத்துறை சார்ந்த வல்லுநர்கள். ETF என்ற ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கப்புறம் பல நிறுவனங்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போது இதில் ரொம்ப ஃபேமஸான நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் ராக், ஃபிடெலிட்டி அப்படின்ற நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்சிஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணி இதை அவங்க கிளையன்ஸுக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. பிளாக் ராக், ஃபிடெலிட்டி, வேன்கார்ட் அப்படின்றவங்கலாம் உலகளாவில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்சிஸ். இது தவிர்த்து கம்பெனிகள், மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி போன்ற கம்பெனிகள் அவங்க கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்காகவே பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உலகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை நிறைய சேஞ்ச் பண்ணும். அது மட்டும் இல்லை, பிட்காயினை பொருளாதாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் பல நாடுகள் ரெகுலேஷன்ஸும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி சில சின்ன நாடுகள் யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்குது. இது உலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்பப்படுது. இதுவே பிட்காயின் 2 ஆண்டுகளுக்கு முன்பு $17,000 கீழ் சென்றது. ஆனால் இப்போதோ பிட்காயினின் விலை கணிசமாக உயர்ந்து $1,00,000 எட்டியது. இதில் அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் வரவேற்பு தெரிவித்தார்.